மனுஷன் எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறானோ, எந்த அளவுக்கு கர்த்தர் மேல பற்று வைக்கிறானோ, அந்த அளவுக்கு அவனுடைய செய்கைகள் எல்லாமே எப்படிதான் இருக்கும்? பயங்கரமா இருக்கும். தாவீது ஆண்டவரை தேடுறதுனால அவருக்குள்ள வந்த நம்பிக்கை, விசுவாசம். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? கோலியாத்து வேணா 10 அடி உயரமா இருக்கலாம், ஆனா தாவீதுக்குள்ள இருந்த தேவனுக்கு வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடியாய் தெரிந்தது. கையை தட்டி ஆமென். அதனாலதான் தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம், இன்னைக்கு இவன் ஜாவு யார் கையில தான்? இன்னைக்கு இவனுடைய மரணம் யார் கையில தான்? ஏன் அதை எப்ப முடிவு பண்ணிட்டாரு? அவன் நிந்திக்கிற சத்தத்தை கேக்குது. இன்னொருத்தன் சொல்றான், அடிச்சு சொல்றான், இவனை கொல்லுகிறவர்களுக்கு ராஜா இந்த விதமெல்லாம் செய்வான். 2 சத்தமும் கேக்குது. ஹல்லேலூயா. அப்பவே முடிவு பண்ணிட்டான், அவன் எதிர்பார்க்கிற முடிவு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஒரு வார்த்தை வருது, நான் வந்ததுக்கு இங்க ஒரு முகாந்திரம் இல்லையா? நீ கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், நீ பிரச்சனையை பெருசா பார்க்காத, உன்னை அழைத்த தேவனை பெரிதாய் பார்க்க ஆரம்பி. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பெருசா பாருங்க. நான் சில நேரத்தில் சொல்லுவேன், ஆண்டவர் சின்ன ஃப்ரேம்ல வச்சு பார்க்காதீங்க, ஆண்டவர் சின்னதா வச்சு எடை போட்டு பார்க்க. நீ எந்த அளவுக்கு எடை போடுறியோ அதை மாதிரிதான் உனக்கு அற்புதம் நடக்கும். நான் போடுற எடை அளவே இல்லை, நான் போடுற எடை அளவே இல்லை. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். என் சின்ன மூளைக்கு எட்டவே எட்டாது. என்னுடைய சின்ன கண்ணுக்கு சின்ன காரியங்கள் தான் தெரியும், என்னுடைய நாலேஜுக்கு சின்ன காரியங்கள் தான் நான் புரிந்து கொள்ளுவேன். ஆனா அவருடைய ஞானம் சகலம், அதுக்கு கடலை ஒப்பிடவே முடியாது. என் ஆண்டவருடைய ஞானத்துக்கு வானத்தை ஒப்பிடவே முடியாது. அதெல்லாம் ஆண்டவருக்கு புஸ்தகத்தை போல சுருண்டு போயிடும். ஒப்பிட முடியுமா? ஆண்டவர் உங்க ஞானம் வானத்தை போல. அவர் நினைப்பாரு, இதே போல கோடி வானத்தை என்னால உருவாக்க முடியும். நானும் சிரிச்சுக்கிட்டே கேட்பாரு, கையை தட்டி. ஆண்டவரே உங்க ஞானம் சமுத்திரத்தை போல. சமுத்திரத்துல ஊதுனா போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஆண்டவருக்கு எதுவுமே நிகர் சொல்ல முடியுமாங்க? அவருக்கு நிகரா வேணா, சும்மா துதிக்க வேணா. அப்ப நான் தான் சொல்ல, ஒவ்வொரு துதியும் உணர்ந்து துதிச்சு பாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒப்பிட்டு பேச முடியாது. அப்ப அந்த எண்ணம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அப்போ கோலியாத்து பெருசா தெரியுவானா, தாவீதுக்கு சின்னதா தெரிஞ்சிருப்பாரா? எத்தனை பேர் சொல்றீங்க? பிரச்சனை தாவீதுக்கு எப்படிதான் தெரிஞ்சிருக்கும்? மற்றவனுக்குலாம் கோலியாத்து பயங்கரமா தெரிஞ்சான். 40 நாள் ஆச்சு. ஆனா தாவீதுக்கு வந்து நின்ன உடனே தாவீதுக்கு எப்படிதான் தெரிஞ்சது? இன்னைக்கு கத்தச்சு, இந்த ஆண்டுல உனக்கு விரோதமா எழும்பின காரியங்கள் தேவன் உனக்குள்ள இருப்பார்னா அது எப்படிதான் தெரியும்? அது எப்படிதான் தெரியும்? அது எப்படிதான் தெரியும்? அது எவ்வளவு பெரிய ஞானமா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், கர்த்தருக்கு அதெல்லாம் கோமாளித்தனம். ஒரு ஆமென் சொல்லு. கர்த்தருக்கு அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லு, புரியுதா? ஆமென். உன் தியேட்டர்ல எவன் படமும் ஓடாதுன்னு சொல்லு. தைரியமா சொல்லு. உன் தியேட்டர்ல எவன் படத்தையும் ஆண்டவர் ஓட்ட மாட்டாரு. உன்னுடைய இடத்துல அவருடைய பிரசனத்தை கர்த்தர் வைப்பார். உலகத்தான் நடிக்கிற படத்துக்கு தான் 50 நாளே அவன் பால் அபிஷேகம் பண்ணிடுவான். நம்ம ராஜாவுக்கு நாள் கணக்கு இல்ல, ஆரம்பமும் இல்ல, சத்தமா சொல்லு, முடிவும் இல்ல. ஆமென். அப்படி ஸ்லோவா ஆரம்பிச்சு எண்டெல்லாம் கிடையாது. சடிதில் அற்புதம் செஞ்சுட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சிருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தாவீது மனசுக்குள்ள சின்ன காரியமா தான் தெரிஞ்சது. அதனாலதான் தாவீது, இப்போ ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இருதயத்துல தாவீது கோலியாத்தை சின்னவனாய் எண்ணினான், தேவனை பெரியவராய் வைத்தார் மட்டும் எழுதி போட்டுக்கோ. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாயிண்ட் புரியணும். ஒரு ஆமென். தாவீதுக்கு இருதயத்துல கோலியாத்து, ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா? ஒப்பிட முடியாதுப்பா. எவ்வளவு பெரியவருப்பா ஆண்டவர்? வானம் சிங்காசனம், பூமி பாதபடி. அவரை ஒப்பிட முடியவே முடியாது. இதை நினைச்சுக்கிட்டீங்கன்னா உனக்குள்ள விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, தாவீது யுத்தத்துக்கு போறேன்னு சொல்லியாச்சு. போறேன்னு சொன்ன உடனே மனுஷங்களாம் வந்து அவனுக்கு என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு போகும்போது உனக்கு என்னதான் இருக்கணும்? கேடகம் இருக்கணும், பட்டையும் இருக்கணும், மார்க் கவசம் இருக்கணும், தலைசீரா இருக்கணும், காலில் ஷூலாம் போடணும்னு சொல்லி தாவீதுக்கு அதெல்லாம் போட்டு விட்டு நடத்திக்கு பார்க்குறாங்க. தாவீது சொல்றான், எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ கை கிளவுஸ், மார்க் கவசம், கேடகம், தொப்பி கிப்பிலாம் வச்சா தாவீது முங்கிட்டார். இப்போ எதுக்குள்ள சுத்தி இந்த யுத்த வீரர்கள் போடக்கூடிய எல்லாம் வச்சுட்டு பார்த்தா தாவீது தெரியல. எதுதான் சுத்தி தெரியுது? அவர் சுத்தி இருக்கிற பொருட்கள் தான் தெரியும். அவர் பைபிள் போட்டிருக்கு, அவர் நடந்து பார்க்கிறாரு. நடந்து பார்த்தா ஒரே சத்தம், சலப்பல 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 சலப்பல. எதை காலில் நீங்க அதாவது அடிச்சுக்குது. ஏன்னா தாவீது சைஸுக்கு யோசிச்சு பாரு. ராணுவத்தில் சேரணும் குள்ளனை எவனா சேர்த்துருப்பான். அதனால தான் தாவீது சேர்க்கல. எல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்குள்ள
மார்க் கவசம் இவ்வளவு பெருசு. தாவீதுக்கு போட்டா தாவீதுக்கு 2 பேர் நிக்கலாம் அந்த மார்க் கவசத்துக்குள்ள. இங்க நீட்டிட்டு இருந்திருக்கும். ஷூ போட்டா இங்க வரைக்கும் வர ஷூ தாவீதுக்கு எங்க வரைக்கும் இருந்திருக்கும்? பட்டையும் தாவீதுக்கு இவ்வளவு பெரிய பட்டையும் தான் வச்சிருக்கணும். ஆனா அவன் கொடுத்த பட்டை இவ்வளவு நீளத்துக்கு இருந்திருக்கும். தாவீதுக்கு பிடிக்கிற பட்டை பேட்டு பிடிக்கிற மாதிரி தான் யார் பிடிச்சிருப்பா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்படிலாம் இருக்கும். கேப் போட்டா தாவீதுக்கு சுத்தலாம் உள்ள விட்டா, அந்த அளவுக்கு கேப் இருந்திருக்கும். அப்ப இப்படி போட்டுட்டு தாவீது இல்ல நடந்து பார்த்திருப்பாரா? எத்தனை புரியுது? இது நமக்கு செட் ஆகுதான். நடந்து பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் இறக்கி வச்சுட்டு வேகமா ஒரு இடத்துக்கு ஓடுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. வேகமா போய் அவருடைய பாக்கெட்ல இருக்கிற அவர் எப்போ வைத்திருக்கிற அந்த கவனை எடுத்துட்டு 5 கல்களை தெரிந்து எடுத்து வச்சுக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. 5 கற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வர. அப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசின காரியம், தாவீது யுத்தத்துக்காக சொல்லி நினைச்சிட்டு வரல. அவர் வெறும் சாப்பாட்டை மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு தான் அண்ணன்மார்கிட்ட ஒரு அடையாள சீட்டை வாங்கிட்டு அப்பாட்ட போகணும் என்கிற ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் யாருக்கு இருந்துச்சு? இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், முடிவில் இந்த ஆண்டுல உனக்கு எந்த பிளானுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உனக்காக பெரிய பிளானை போட்டு வச்சிருக்கிறாரு. பெரிய பிளான். ஒரு ஆமென் சொல்லு. நீ நினைப்ப ஆகாரத்தை கொடுத்தமா, அடையாள சீட்டை வாங்கணுமா, வீட்டுக்கு போய் சேர்ந்து மறுபடியும் ஆடு மேய்ச்சமா நீ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் காலம் முடிந்து போகவில்லை, இன்னும் நாட்கள் முடிந்து போகவில்லை. கர்த்தர் கடைசி நாட்களிலும் அவன் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் போதுமான கையை தட்டி ஹல்லேலூயா. அவர் மட்டும் பேசி அப்பமே கோலியாத்து கூட நம்ம சண்டை போடுறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். என்னென்ன பண்ணணும்னு சொல்லி உட்கார்ந்து, நீங்களா 40 நாள் உட்கார்ந்து நின்றுட்டு இருந்தீங்கயா, நான் 1 ஹவராவது போய் உட்கார்ந்து என்ன பண்றேன், அவன் எப்படி அட்டாக் பண்ண, அவனை எப்படி உள்ள பூந்து அடிக்கலான்னு சொல்லி 1 மணி நேரமா உட்கார்ந்துட்டு தாவீது யோசிக்கல. எதிராளி அவனுடைய பலத்தை பெரியவர்கள் சொல்லுவாங்க, எதிராளி அவ்வளவு சீக்கிரத்துல சாதாரணமா எடை போட்டக்கூடாது. இதெல்லாம் மனுஷ நேரம். ஆண்டவர் பிறக்கும் போது எடை போட்டுட்டாரு. ஒரு ஆமென் சொல்லு. ஆமென். நம்ம முன்னோர்கள் சொல்ற ஒரு வார்த்தை, அவனை சாதாரணமா எடை போடாது. ஆண்டு அவன் கருவுல வர்றதுக்கு முன்னாடி நான் எடை போட்டு தான்டா கொண்டு வந்திருக்கிறேன், அவனை எடை போட்டு தான் கொண்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய அளவும் தெரியும், அவனுடைய அளவும் அவருக்கு தெரியும். நல்ல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட். தாவீது போய் உட்கார்ந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து யோசிச்சுக்கலாம் வரல. டக்கு 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 டக்குன்னு இருதயத்துல சில யோசனை வருது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த பிளான். ஒரு ஆமென் சொல்லு. 2வது போட்டு வச்சுக்கோ, ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு பிளானை போட்டு வச்சிட்டாருன்னு சொல்லு. இப்படியே எழுதி வை, ஆண்டவரே எனக்கு பிளானை போட்டு வச்சிருக்கிற. அப்ப தாவீது உட்கார்ந்து யோசிக்கலாம் செய்யலையா, போறார், செட் ஆகல, தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வராரு, டக்குன்னு கல்ல தூக்கிட்டு நேரா வந்து செய்யறதா அங்க ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இந்த ஆண்டு ஆண்டவர் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, உனக்காக நீ போடுகிற திட்டம் அல்ல, அவர் போடுகிற திட்டம் அப்படி அப்படின்றதுக்குள்ள நடக்கும். ஆமென். எனக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு சொல்லி நீ பல பிளான் போட்டு வச்சிருப்ப, அதெல்லாம் தூரமா போய்கிட்டே இருக்கும். நீ நினைச்சு பார்க்காத நேரத்துல நீ நினைச்ச ஆசீர்வாதம் அளவில்லாமல் உனக்கு தருவார். இதுதான் கர்த்தர் போட்ட திட்டம். வீட்டை கட்டணும் பயங்கர பிளான்லாம் போட்டுட்டு இருப்போம். அவர் ஒரு பிளான் சரியா ஒரு நேரத்துல போட்டு வைப்பாரு, சும்மா ஜம்முன்னு போட்டு வைப்பாரு உனக்காக. ஒரு ஆமென் சொல்லு. உனக்காக அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மகிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? என் பிளான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, அவர் பிளான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? கையை தூக்கிடு, இப்படி வச்சிட்டு இருக்காத. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீ எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உனக்கு தரப்போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது எனக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முடிவை பண்ணிட்டாரு. இந்த முடிவு தாண்டி இன்னைக்கு நடக்க போகுது. ஆமென். அப்போ 2வது அவர் பிளான் பண்ணி, ஆண்டவர் பிளான் பண்ணி அவர் கடந்து போகிறார். அப்படி போய் அங்க காரியம் நடக்குது. 3வது 45வது வசனத்தை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். போதும். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க வீட்டுல போய் உட்காந்து தனியா வாசிச்சு பாருங்களேன். நான் வாசிக்கும் போது சும்மா பஞ்சு டைலாகா பார்ப்பேன். தாவீது பேசின மிகப்பெரிய பஞ்சை எங்க தான் இருக்குது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? பஞ்சியா அப்படின்னா பாஸ்டர் அப்படின்ன மாதிரி நீங்களாம் பாக்குறீங்க. பசங்களுக்குலாம் தெரியுது பஞ்சுன்னா. எத்தனை கவனிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க யுத்தம் நடக்க போது, ஆனா தாவீது அந்த இடத்துல கோலியாத்துக்கு முன்பதாய் பேசக்கூடிய வார்த்தைகள் தான், ஏய் நீ பட்டயத்தோட வர, ஈட்டியோட வர, கேடகத்தோட வர, ஆனா நானும் கொஞ்சம் டயலாக் இப்படி பாருங்களேன்.
இப்ப தாவீது அந்த இடத்துல இப்படி இருந்தா நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். நீ எப்படி ஆனா நானோ நீ நிந்திக்கிற என் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கேன். பயங்கர டயலாக் அங்க போய்கிட்டே இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. போய் அவன் சொல்றான், நீ எதனாலும் வந்துட்டு வா, நான் ஆனா ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் என்ன பண்ணிருக்கேன் வர. அது கீழே ஒரு டயலாக் வருது, தாவீது அள்ளி விடுறாரு பாருங்க. இன்றைய தினம் எழுதி வச்சுக்கோ, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை இதெல்லாம் நம்ம டயலாக் தான் அவன் களவாண்டுக்கிட்டான். எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. இன்றைய தினம் உன்னை என் கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். எப்படி டயலாக் பார்த்தீங்களா? தாவீது எந்த தைரியத்துல பேசினாரு? ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது எதுவும் பயிற்சி எடுத்துட்டு வந்தாரா? நினைச்சு கூட பார்க்கல. நீ கர்த்தர் உன்னோட சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், அவர் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு நீ பயிற்சி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் செய்யக்கூடிய மகிமையான காரியங்களுக்கு நீ பயிற்சி எடுத்துட்டு வரணும் அவசியம் இல்லை. ஏற்ற காலத்துல உன்னை அந்த அவர் குறிக்கிற எல்லையில வல்லவனா கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய செய்கைகள் வல்லவனாய் மாறும், உன் பேச்சு வல்லவர்களாய் மாறும், உன்னுடைய முடிவு அநேகருக்கு வல்லவர்களாய் மாற ஆரம்பிப்பார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது. தாவீதுக்கு அதுக்கு முன்னாடி எங்க யுத்தத்துல போய் நின்று பார்த்திருக்காரா? எங்கேயாச்சும் யுத்தம் நடக்கும்போது பக்கத்துல இருந்து எப்படிலாம் யுத்தம் நடக்குது, எவன் எவன் எப்படி கத்திய ஓங்குறான், கேடகத்தை எப்படி வச்சு தடுக்கிறான், எதுவும் தாவீது பார்த்தாரா? ஒண்ணும் கிடையாது. நான் நினைக்கிறேன் முத பாக்குற யுத்தமே எந்த யுத்தம் தான்? சூப்பர். கிரவுண்ட்லயே ஹீரோ ஆக்குனது யாரது? ஆண்டவர். தாவீத ஹீரோ. நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமா. இந்த சபை விசுவாசி ரவுண்ட்லயே கர்த்தர் மகிமையா வெளிப்படுத்தணும். கையை தட்டி. ஐயோ வாண்ட போய் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன் பாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை 10 முறை விழுந்தெடுத்து 11வது முறை கர்த்தர் வைக்க மாட்டாரு. அவர் நினைச்சான ரவுண்ட்லயே யாருதான்? தாவீது டாப்பு தான். ஒரு ஆமென். யுத்தத்துக்கு வராரு, பார்க்க தான் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதே யுத்த இடத்துல கர்த்தர் தாவீதை மகிமையாய் நிறுத்தி வைத்து அந்த யுத்தத்துல தாவீது என்னெல்லாம் வார்த்தை சொன்னா, இன்னைக்கு உன் தலைய வெட்டினாரா இல்லையா? சொன்னதை செஞ்சாரா இல்லையா? யோசிச்சாரா? உன் கைய காலை வெட்டுவேன்ட்டு ஹெட்டு உன் தலை இன்னைக்கு யார் கையில வந்துடும்? அப்படி அலாக்கா என்ன பண்ணிடுவேன்? உன் தலைய என் கையில வைப்பான். அதே போல தாவீது கையில இப்ப என்ன வந்துச்சு? எஸ், நீ கத்தச்சோ, உன் கையில சில நன்மைகள் வரும். நீ எதிர்பார்க்கிற முடிவு கர்த்தர் உனக்கு தரும். நல்ல கைகளை தட்டி பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வரக்கூடிய ஆண்டு நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு தரக்கூடிய ஆண்டா இருக்கும். உன் நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டா இருக்கும். உன் பெருமுச்சிக்கு ஒரு முடிவு ஆண்டா இருக்கும். வேதம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. எஸ், எத்தனை பேர் நம்பிக்கையோட இந்த வாரம் ஆராதனைக்கு வந்திருக்கியோமா? கர்த்தர் உன்னோட தீர்க்க தரிசனம் பேசுகிறார். அடுத்த வாரம் நீ கேட்க முடியாது. ஆனால் இந்த வாரம் நல்ல இருதயம் முழுவதும் கேட்டு வச்சுக்கோ. உன் முடிவு ஒன்றும் வீண் போகாது. உன் நம்பிக்கை ஒன்றும். ஆமென். அது எந்த இடத்துல உன் நம்பிக்கை வச்சிருந்தாலும் சரி. உன் வியாதியில ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறியா? இந்த வியாதியில நான் அழிந்து போக மாட்டேன். உன் பிரச்சனையில ஆண்டவரை நம்பிக்கை வச்சு எந்த இடத்துல ஆண்டவரை நம்பிக்கை வைத்திருந்தாலும் சரி, உன் நம்பிக்கை என்ன ஆகாது? சத்தமா சொல்லுங்க. பீரோக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற சேரி கூட வீணா. சில ஆள்லாம் போடவும் மாட்டான், கொடுக்கவும் மாட்டான், அப்படியே வச்சிருப்பான். அடிக்கி என்னங்க இன்னொரு பீரோ வாங்குங்க. எதுக்கு? சேரி அடுக்கி வைக்க. கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ள வர உள்ள வெளியே போய்கிட்டே இருக்கணும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென். பணம் வர பணம் போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லு. தட்ட மாட்டீங்களே. ஹல்லேலூயா. வர என்ன ஆகிக்கிட்டே இருக்கணும்? 2000 ரூபாய் புதுசு வந்துச்சுன்னா 100 ரூபாய் பழசு போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லு. ஆமா, மோடி நல்ல ஒரு மனுஷன். பெரிய தாளெல்லாம் இறக்க இருக்கிறாரு. அதெல்லாம் இறக்கும் 2000 வெளியே போயிடணும். சொல்லுங்க, எத்தனை கை உயர்த்துங்க பார்ப்போம். எங்க காணிக்கை பெட்டியில் ஆண்டவரே வரக்கூடிய ஆண்டு 2000 ரூபாய் தாளா இருக்கணும்னு சொல்றேன். என்ன சத்தம் வரமே கேட்க மாட்டேங்குது? எத்தனை சந்தோஷமா நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்தா உங்களுக்கு சந்தோஷம். நீ 2000 ரூபாய் தாளை போடு. வரக்கூடிய ஆண்டு புதிய தாள் உன் வீட்டை தேடி வரும். விசுவாசம் இல்ல,
நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. எஸ், கர்த்தருக்காக நன்மைகள் வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிறது என்ன ஆகணும்? வெளியே போகணும். அப்படி போகும்பொழுது தான் கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். எல்லாம் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். எஸ், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஷந்தனா கபலரபா. எஸ், பெரியவர் 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 பெரியவர். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க ஆமென் கையை பிடித்துக் கொள்ளுங்க பார்ப்போம். ஆமென். நீங்க ஆமென் அசைச்சோ குலுக்கியோ எப்படியோ சொல்லுங்க, தம்பிமாருங்க சொல்லுங்க, நீ எதிர்பார்க்கிற முடிவு உனக்கு உண்டுன்னு சொல்லுங்க. பிரைஸ் சத்தியம் கேட்கணும், இங்க வரைக்கும் கேட்கணும். நம்பிக்கை உடைய அலியா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. பிரைஸ் லார்ட். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறா, இன்றைக்கு திரும்புங்கள். சத்தமா நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறா, இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றா. கேட்கல? அவ சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினா. அல்லியா 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 அல்லியா. அரணுக்கு திரும்புவோ. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அல்லியா 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 அல்லியா. தரை உயர்த்துவோ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் குனிங்கோ குனிங்கோ. இப்படி குனிஞ்சிக்கிட்டீங்களா? ஆமே. நம்ம பாட்டிங்களாம் சொலவு புடைச்சவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொலவு நான் பார்த்தல படத்துல பார்த்துருக்கேன். அப்படியே காத்துக்கு போவோம், அந்த பதரெல்லாம் போகும். நீ இப்போ பண்ண இந்த வருஷத்துல பிடிச்ச தரித்திரம் எல்லாம் போகுது. கையை தட்டி ஆமென் ஆமென். பிரைஸ்ல பண்ணலாமா? எல்லாம் ஏதோ கேட்கற மாதிரி இல்லாம குடியுது. தம்பி நல்லா தம்பி மேல வாமா, மேல வாடா. ஹரி வாடா, மேல வாடா. நமக்கு வரக்கூடிய அசிஸ்டன்ட் இவன் தான், பாத்துங்க. வேணாம் தம்பி. என்னடா வச்சுங்க. என்ன ஷோல்டர் எப்படி இருக்கணும்? நம்மள ஆராதனை வீரர் நான் நினைக்கிறேன். சிங்கத்துக்கு பிறந்தது சிங்க குட்டியா தான் இருக்கும், கழுத குட்டியா இருக்காது. இந்த ஊழியக்காரன் பிள்ளை என்னைக்கு எப்படிதான் இருக்கணும்? எனக்கு 10 மடங்கு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லு. ஆமென். யோவான் சொன்னார், நான் சிறுகவும், நான் மனசார சொல்லுவேன், நான் சிறுகினாலும் எனக்கு மட்டும் நீ வளர்ந்தாலும் உன்னை பார்த்து ரசிப்பேன். ஒரு ஆமென். எனக்கு மேல வந்துட்டான்டா இந்த பசங்கெல்லாம் சந்தோஷப்படுற முதல் நானா தான் இருப்பேன். ஏன்னா உன்னை வளர்த்தது அவருக்கு அப்புறம் யாரு? என் பிள்ளை வளர்றது அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உண்மையாங்க. நான் பிள்ளை வளர்றது அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா இல்லையா? எங்க அப்பாவுக்கு முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், சென்னையில் ஊழியத்துக்கு போன பிறகு மெசேஜ் முடிஞ்சப்ப. ஏன்னா எங்க அப்பா அறிமுக படத்துல என்ன, என் பையன் வருவான் மெசேஜ் கொடுப்பான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ஒரு ஏன்னா எங்க அப்பா என்னைக்குமே என்ன ஊழியக்காரராக பார்ப்பாரு. சில இடத்துல போனா கூட ஊழியக்காரர்னு சொல்லி அறிமுகப்படுது. அதே போல சபையில சொல்லி ஒரு ஊழியக்காரர் திருநெல்வேலியிலேருந்து வர்றாரு அப்படி சொல்லும்போது யாருக்கும் தெரியல நாங்க அப்பா பையன் அப்படின்ட்டு. பிரசங்கம் கொடுக்க மக்கள்லாம் அப்படின்னு பார்த்து நம்மளை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, பையன் சொல்லி தான் கொஞ்சம் அசால்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பையன் ஊழியக்காரன் பையன் தானே அப்படின்ட்டு வேற ஆள்னு அப்படியே என்ன பண்ணிட்டாங்க பார்த்துட்டு வீட்டுலாம் கூட்டிட்டு அப்படின்னு ஜெபம் பண்ண பிறகு அப்புறம் தான் தெரியுது யாருடைய பையன்ட்டு. அப்போ சொல்ல, ஐயா உங்க பையனாயா இது? அவரு சில பெரிய ஊழியக்காரங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க கூட்டத்துக்குலாம் போவேன். அந்த கூட்டத்தில் போகும்போது எப்படி உடம்பு ஒரு கரண்ட் அடிக்குமோ அந்த கரண்ட் இன்னைக்கு எங்களுக்கு இங்க அடிச்சுது. நம்ம சாதாரணவங்க, நம்ம ஒண்ணு இல்லாதவங்க, அவங்க இப்படியே சொல்றாங்க. நான் நடக்கும்போதே பார்த்தேன் அந்த அம்மா வாய் இப்படிதான் இருந்துச்சு. அப்போ அந்த கரண்ட் அடிச்சுதான் இப்படி இருந்திருக்கு போல இருக்கு. நானும் நினைச்சேன் இது தூக்கத்துல வாயை திறந்து வச்சிருக்கா இல்ல பிரசங்கத்துக்கு வாயை திறந்து வச்சிருக்கா தெரியப்பா. அப்பதான் சொல்லுது, உங்க பையனா அந்த கரண்ட் எனக்கு அடிச்சு. அப்ப அந்த கரண்ட்ல தான் அப்படி இருந்த போல இருக்கு நீ. அப்போ அப்படின்னா பேசினாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்னு வெளிப்படுத்துற ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. எஸ், அப்ப நமக்கு கூடிய பிள்ளைகள் அப்பா அப்பாட்ட சொன்ன காரியம், உண்மையா நீங்களாம் பையன் பக்கத்துல வந்துடவே முடியாது. நினைச்சேன் என்னடா இப்படி சொல்லிட்டான் டக்குன்ட்டு. அவங்க சொல்றாங்க, நீங்களும் உங்க பையன் பக்கத்துல என்ன பண்ண மாட்டீங்க. ஒரு வார்த்தை தான் பிரசங்கம் பண்ணாரு, அப்படியே புரிஞ்சுது. நான் நினைச்சேன் ஆகா. அப்போ எங்க அப்பா சொல்றாரு, ஆசை பெருமையா நினைக்கிறாரு, என் பையனுடைய ஊழியம் வேற, என் ஊழியம் வேற. ஆமே. அதை எங்க அப்பா தாழ்மையா சொன்னாலும் நினைச்சிட்டேன், எல்லா ஊழியம் ஒண்ணுதான், நடத்தின பாதைகள் வேற. நான் நினைப்பேன், உங்க அபிஷேகம் தான்ப்பா என் மேல இருக்குது. எத்தனையோ இடத்துல எங்க அப்பா வெக்கப்பட்டாரு, பாட்டு பாட முடியாம, பிரசங்கம் பண்ண தெரியாம, எத்தனையோ இடத்துல அவமானப்பட்டு விரட்டப்பட்ட அதே இடத்துல இன்னைக்கு என்ன கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்து கை நிறைய காணிக்கை கொடுத்து அனுப்புறாங்க. ஹல்லேலூயா. அந்த எங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் நடந்து 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 போன இடத்துல இன்னைக்கு எங்களை கார்ல வச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு எங்களை கத்தர் வச்சிருக்கிறாரு. எங்களை இன்னைக்கு அந்த அளவுக்கு. அப்போ நான் மனசுல நினைச்சேன், உங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப அதே போல எத்தனை விசுவாசிங்க பாஸ்டர், இந்த சபை விசுவாசினா கொஞ்சம் வேற லெவல். எத்தனை பேர் புரியுது? இந்த சர்ச் பாய்ஸ்னா வேற லெவல். நம்பி சொல்ற கையை தட்டிடுடா. இந்த சபையில இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்னா வேற லெவல். ஹல்லேலூயா. இந்த சபையில இருக்கிற வயசான பாட்டி கூட வேற லெவல். ஆமென். எத்தனை வரக்கூடிய ஆண்டு வேற லெவலா இருக்குன்னு சொல்லு. ஆமென். ஸ்டார்ட். இவ்வளவு தூரம் சொல்லி ஆனா ஆண்டவரே அரணுக்கு திரும்புவோம். அல்லியா கர்த்தர். ரெடியா? பாடுவோமா? ரெடி? பிரைஸ் தி லார்ட். நல்ல கைதடி. சேர்ந்து. ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கை. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புவோம். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்ம தம்பிங்க சத்தமாம். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புவோம். சொல்லுங்க. நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை. எத்தனை பேர் புரியுது? நீ விலக்கப்பட்ட, நீ வெட்கப்பட்ட இடத்திற்கு. கை வைத்து அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லியா அல்லியா அரணுக்கு திரும்புவோம். கேட்கல கர்த்தரை நல்லா சேர்ந்து. அல்லியா அல்லியா அரணுக்கு. ஐயையோ. அல்லியா அல்லியா கர்த்தரை உயர்த்துவோம். எல்லாம் ஒடுக்கினோரை குனிய செய்வான், பரியாசம் செய்தோரை பணிய செய்ய. குனிய செய்வான். சொல்லு. பரியாசம் செய்தோரை பணிய செய்வான். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும். சத்துருவின் வாசல்களை சொல்ல மேற்கொள்ளும் கிருபையை எனக்கு தந்தா. அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். கேட்கல திரும்புவோ இன்னும். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நல்லா சேர்ந்து. அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நல்ல கையை தட்டுகிற வேளையில இப்பொழுது தேவ அபிஷேக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கிக் கொண்டு இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். உன்னை ஒடுக்கினவர்கள் இனி அவன் முகத்தை பார்க்க மாட்ட, அவன் குனிஞ்சு போறதான் நீ பார்க்க போற. ஆமென். பரியாசம் செஞ்ச பல்லெல்லாம் ஆண்டவர் அடைக்க போறாரு. உன்னை கேலி கிண்டல் பண்ணவெல்லாம், உனக்கு விரோதமா பேச நாவெல்லாம் சுருட்டி உள்ள வச்சுட்டார் ஆண்டவர்.
ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லு, நான் எதிர்பார்க்கிற முடிவு, நீங்க எதிர்பார்த்த முடிவு இந்த ஆண்டிலே கர்த்தர் உனக்கு தராரு. வரக்கூடிய வருஷத்துடைய பெரிய ட்ரைலரு இன்னைக்கு ரிலீஸ். நல்ல கையை தட்டி ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லு ஆமென். எஸ், கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்படியே கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி